வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம அட்ஜெக்டிவ் கூட ஆஃப் என்ற ப்ரிப்போசிஷன் வர மாதிரியான collocations. ஏற்கனவே போன வீடியோலயும் நம்ம இதை பத்தி தான் பார்த்தோம். இது பார்ட் 2. ஸோ இந்த வீடியோல வேற எந்த சுச்சுவேஷன்ல நாம அட்ஜெக்டிவ் கூட ஆஃப் என்ற ப்ரிப்போசிஷனை சேர்த்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்னாடி 2 ரூல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஒரு ரூலை நம்ம வந்து சினானிமஸ் அட்ஜெக்டிவ்ஸ் ரூல்னு சொல்லுவோம். ஒரு அட்ஜெக்டிவ் கூட ஒரு பர்டிகுலர் ப்ரிப்போசிஷன் சேரும் அப்படின்னா அதோட சினானிமஸ் அட்ஜெக்டிவ்ஸ் கூடயும் அதே ப்ரிப்போசிஷனை நம்ம சேர்க்கலாம். இதுதான் அந்த ரூல். இப்போ அஃப்ரைடுன்னு ஒரு வார்த்தை இருக்கு, பயப்படுறது. அதே மாதிரியான மீனிங் உள்ள சில வார்த்தைகள் சினானிமஸ் வேர்ட்ஸ் ஸ்கேட், ஃப்ரைட்டன்ட், டெரிஃபைட். இப்போ அஃப்ரைடு கூட எப்பவுமே ஆஃப்ன்ற ப்ரிப்போசிஷனை சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அஃப்ரைட் ஆஃப்ன்றது ரொம்ப காமனான ஒரு கலோகேஷன் யூஸ் பண்றது. சோ அதே மாதிரி இந்த ஆஃப் என்ற ப்ரிப்போசிஷனை நாம இதோட சினானிமஸ் அட்ஜெக்டிவ்ஸ் கூடயும் சேர்த்து யூஸ் பண்ணலாம். ஸ்கேட் ஆஃப், ஃப்ரைட்டன்ட் ஆஃப், டெரிஃபைட் ஆஃப். சோ ஒரு அட்ஜெக்டிவ் கூட ஒரு ப்ரிப்போசிஷன் சேரும் அப்படின்னா அதோட சினானிம்ஸ் கூடவும் அதே ப்ரிப்போசிஷனை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ரூல். இதே மாதிரிதான் ஆன்டனிமஸ் அட்ஜெக்டிவ்ஸ் ரூல். ஒரு அட்ஜெக்டிவ் கூட ஒரு ப்ரிப்போசிஷன் சேரும் அப்படின்னா அதோட ஆன்டனிம்ஸ் கூடவும் அதே ப்ரிப்போசிஷனை சேர்த்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் போன வீடியோல நம்ம பார்த்தோம் கிளவர் ஆஃப், ஸ்மார்ட் ஆஃப். இது ரெண்டும் சினானிமஸ் வேர்ட்ஸ். இதோடைய ஆப்போசிட் வேர்டு நம்ம பார்த்தோம்னா ஸ்டூபிட், சில்லி. கிளவருக்கு ஆப்போசிட்னா ஸ்டூபிட், சில்லி இதெல்லாம் நம்ம சொல்லலாம் இல்லையா? ஸோ இது கூடவும் நம்ம ஆஃப்ன்ற ப்ரிப்போசிஷனை சேர்த்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இந்த ரூல்ஸை நம்ம இங்க சொன்னோம். இப்போ நாம அட்ஜெக்டிவ்ஸ் கூட ஆஃப் என்ற ப்ரிப்போசிஷனை எப்பெல்லாம் சேர்த்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்க போறோம். பொதுவா காரணங்கள் சொல்றதுக்கு. இப்போ வாட் காசஸ் சம்திங், இப்போ மனசு மற்றும் உடல்நிலை இதுல வந்து சில விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா? பயம், பதட்டம், சோர்வு, அலுப்பு, சலிப்பு. இதுக்கான காரணங்களை பத்தி பேசுறப்போ நம்ம அட்ஜெக்டிவ் கூட ஆஃப் என்ற ப்ரிப்போசிஷனை சேர்த்து யூஸ் பண்ணுவோம். வேறு சில வார்த்தைகளுக்கும் நம்ம பொதுவாக காரணங்கள் சொல்றது அப்படின்னாலே நம்ம அட்ஜெக்டிவ் கூட ஆஃப் என்ற ப்ரிப்போசிஷனை சேர்த்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை பத்தி நம்ம இப்ப டீட்டெயில்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அஃப்ரைட் ஆஃப். ரொம்ப காமனான ஒரு கலோகேஷன். இப்ப அட்ஜெக்டிவ் அப்படின்னாலே அது வந்து பி வேர்போட சேர்ந்துதான் வரும் இல்லையா? சோ இப்ப அவளுக்கு பயம் அப்படின்னா she is afraid. எதுக்கு பயம்? இருட்டுனா பயம். she is afraid of the dark. இல்ல she is afraid of darkness. நம்ம சில பேர்ட்ட கேட்போம், இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? பொதுவா டூ பக்கத்துல பேசிக் வேர்ப் தான் வரும். இந்த இடத்துல பி வேர்ப்ன்றதுனால நம்ம டூ பக்கத்துல பி சேர்த்து யூஸ் பண்ணிருக்கோம். வாட் இஸ் தேர் டு பி afraid of? வாட் இஸ் தேர் டு பி afraid of? இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? So afraid of-க்கு synonymous adjectives சொன்னோம். scared of, frightened of and terrified of. எல்லாத்துக்குமே பயங்கிறது தான் அர்த்தம். இதுல frightened of-ன்றது ஒரு sudden fear, terrified of-ன்றது extreme fear. அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப நடந்தது அவள்கிட்ட சொல்ல எனக்கு பயமா இருக்கு. I'm scared of telling her what happened. I'm scared of telling her what happened. பொதுவா ஆஃப் பக்கத்துல எப்பவுமே நம்ம நவுன் தான் யூஸ் பண்ணுவோம். ஜெரண்ட் ஃபார்ம்லயும் அதை நம்ம யூஸ் பண்ணலாம். அவ எல்லாத்துக்கும் பயப்படுறா. she is frightened of everything. இல்ல she is scared of everything. இல்ல she is afraid of everything. எப்படி வேணா இதை நம்ம சொல்லலாம். அடுத்து terrified of அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஃபியர்னு சொன்னோம். இப்போ ஒரு பொண்ணுக்கு ரொம்ப பயம், தனியா இருக்கிறதுனா அவ ரொம்ப பயந்துருவா. ஸோ ரொம்ப பயந்து போய் மூலையில அப்படியே ஒடுங்கி உட்காந்துருக்கா. போய் இப்படி மூலையில அப்படி சேர்த்தாப்புல ஒடுங்கி உட்காந்துருக்கத நம்ம வந்து ஹடல் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக 2-3 பேரோட சேர்ந்து இப்படி ஒட்டிட்டு உட்காந்துருக்கிறதுனாலே ஹடல்னு சொல்லுவோம். So she was terrified of being alone and huddled at the corner. She was terrified of being alone and huddled at the corner. Envious of. Envious-ங்கிறது பொறாமை உணர்வு. ஏன் அந்த பொறாமை உணர்வு வருது? அவனுடைய சக்சஸை பார்த்து வருது. I'm envious of his success. I'm envious of his success. அவளுடைய தோற்றத்தை பார்த்து உனக்கு பொறாமை. You are envious of her look. பக்கத்து வீட்டுக்காரோட காரை பார்த்து பொறாமை. He is envious of his neighbor's car. பொதுவா envy அப்படின்றப்போ நாம வேற ஒருத்தவங்க கிட்ட இருக்கிற பொருள் நம்ம கிட்ட இல்லையே, வேற ஒருத்தவங்க கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் நம்மள்ட்ட இல்லையே நினைச்சு வர்ற உணர்வு தான் நம்ம வந்து envious அப்படின்னு நம்ம இடத்துல சொல்றோம். jealous of-க்கும் envious-க்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸோ envious-ங்கிறப்போ 2 பேர் இல்ல ஒரு நபர் ஒரு பொருள் சம்பந்தப்பட்டது. jealous of-ங்கிறப்போ அதுல 3 பேர் சம்பந்தப்பட்டிருப்பாங்க ஜெனரலா சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஃப்ரெண்டு வேற யாரு கூடயாவது ஃப்ரெண்டா இருந்தா உங்களுக்கு பிடிக்காது. ஸோ நீங்க உங்க ஃப்ரெண்டு அவங்களுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு, ஸோ 3 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல நம்ம என்வியஸ் இல்ல ஜெலஸ் ஆஃப் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நீ வந்து என்னோட ஃப்ரெண்டு, நீ வாணிக்கும் ஃப்ரெண்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. ஸோ ஐ எம் ஜெலஸ் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் வித் வாணி. ஆனா
ஜெலஸ் ஆஃப் நம்ம என்வியஸ் ஆஃப் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். அதாவது அடுத்தவங்க கிட்ட ஒரு பொருள் நம்ம கிட்ட இல்லாதது இருக்குன்னு நினைச்சு வர்ற பொறாமை உணர்வு, அதுக்கும் நம்ம ஜெலஸ் ஆஃப் யூஸ் பண்ணலாம். he is jealous of your wealth. ஒன்னுட்ட இருக்க சொத்து, ஒன்னுட்ட இருக்க பணத்தை பார்த்து அவனுக்கு பொறாமை அப்படின்னு சொல்றதுக்கு. tired of, ஒரு விஷயம் பண்ணி பண்ணி நான் அழுத்து போயிட்டேன். I am tired of watching this comedy. இந்த காமெடி பார்த்து பார்த்து நான் அழுத்து போயிட்டேன். இதே எத்தனை தடவை தான் டிவில போடுவாங்களோ, இதே கேம் விளையாண்டு விளையாண்டு அவன் அழுத்து போயிட்டான். he is tired of playing the same game. sick of, ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் நமக்கு அலுப்பா இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப எரிச்சலா இருக்கும், அநாயங்கா இருக்கும். ஒருத்தவங்க திருப்பி திருப்பி யாரை பத்தியாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தா நமக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கும். நீ திரும்ப திரும்ப இதே மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் பண்றதுனால எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு, எங்களுக்கு எரிச்சலா இருக்கு. we are sick of your complaints. அதே மாதிரி சில பிள்ளைங்க ஏதாவது ஒரு பொருள் வேணும்னு நச்சரிப்பாங்க, இல்ல பெரியவங்களா இருந்தாலும் தொண இதை செய்ய அதை செய்ய சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா. சோ இந்த நச்சரிப்பை வந்து நம்ம nagging அப்படின்னு சொல்லுவோம். ஐ எம் சிக் ஆஃப் யுவர் nagging. ஏன் இப்படி தொண நச்சரிச்சுட்டே இருக்கு, எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. ஐ எம் சிக் ஆஃப் யுவர் nagging. சஸ்பீஷியஸ் ஆஃப், சந்தேக உணர்வு. ஏன் வருது, உன்னோட மோட்டிவ் மேல என்னவோ எனக்கு சந்தேகமா இருக்கு. ஐ எம் சஸ்பீஷியஸ் ஆஃப் ஹிஸ் மோட்டிவ். அதே மாதிரி ஆஃபீஸ்ல எம்ப்ளாயிஸ்க்கு ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண சொல்றாங்க அப்படின்னா உடனே எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு டவுட் வரும், ஏன் இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண சொல்றாங்க, இதுல நாளைக்கு நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா. The employees are suspicious of the agreement. The employees are suspicious of the agreement. அடுத்து நம்ம பார்க்க போறது accused of. இதுல மனம் மற்றும் உடல்நிலைக்கான காரணங்கள் பத்தி நம்ம பேசல, ஆனா காரணங்கள் பத்தி பேச போறோம். ரீசன்ஸ் பத்தி தான் இந்த இடத்துலயும் பேச போறோம். ஒருத்தர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. என்ன குற்றச்சாட்டு, எதனால அவர் மேல என்ன பழி அப்படின்னு கேட்டா, அவர் வந்து திருடியதாக அவர் மீது குற்றம். He was accused of theft. He was accused of stealing. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். இப்ப அதே மாதிரி ராங் டூயிங் சொல்லுவோம், அதாவது தவறு செய்யறது, அதாவது லீகலா இல்லாம வேற விஷயங்கள் செய்யறது, சமூகத்துக்கு எதிராக ஏதாவது செய்யறது, இதெல்லாம் நம்ம வந்து ராங் டூயிங் சொல்லுவோம். சோ யாரு மேலையும் எந்த தவறும் செய்ததா எந்த குற்றச்சாட்டும் இல்லை. None of them was accused of any wrongdoing. சோ இந்த இடத்துல நம்ம accused of அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி அர்த்தத்துல guilty of, guilty about அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒண்ணு பார்த்திருக்கோம். guilty aboutக்கும் guilty ofக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, guilty aboutங்கிறப்போ நாம ஒரு விஷயத்தை நினைச்சையோ தப்பு பண்ணிட்டேமே நினைச்சு நம்ம வருத்தப்படுவோம், அது வந்து ஃபீலிங்ஸ். இந்த கில்ட்டி ஆஃப்ன்றது காரணம், ஏன் கில்ட்டி, அவன் ஏன் குற்றவாளி அப்படின்னா இந்த காரணத்துக்காக அப்படின்னு சொல்றப்பதான் நம்ம கில்ட்டி ஆஃப் யூஸ் பண்றோம். சோ அவரது தனது வாடகைதாரருக்கு துரோகம் செஞ்சதா ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு, அவர் சோ அதனால அவர் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்றதா இருந்தா he is guilty of betraying his tenant. இந்த இடத்துல அவரை ஏமாத்துனதுனால அவர் கில்ட்டியா ஃபீல் பண்றாருன்னு அர்த்தம் கிடையாது, இதை செஞ்சதுனால அவர் ஒரு குற்றவாளி அப்படின்ற அர்த்தத்துலதான் நம்ம இங்க யூஸ் பண்றோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. What causes something, காரணங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ஒரு விஷயம் நடந்ததுனால ஒண்ணுனால இன்னொன்னு நடந்துச்சுன்ற எஃபெக்ட் பத்தி பேச போறோம். இங்கேயும் அதே தான், காரணங்கள் தான், பட் எஃபெக்ட் அண்ட் ரிசல்ட் இத பத்தி நம்ம பேச போறோம். எஃபெக்ட் ஆஃப், ஒருத்தவங்களுக்கு வந்து அப்படியே ஒரு மயக்கமா ஒரு உணர்வு, ஒரு ட்ரௌசினஸ் இருக்கு அப்படின்னா இந்த மெடிசின் சாப்பிட்டீங்களா அதோட எஃபெக்ட் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ட்ரௌசினஸ் இஸ் தி எஃபெக்ட் ஆஃப் திஸ் மெடிசின். சோ இந்த எஃபெக்ட் அண்ட் ரிசல்ட் இதுக்கு மட்டும்தான் உண்மையான ஆஃபுடைய சவுண்டு வரும். ஆஃபுக்கு ஒரு சவுண்ட் இருக்கு அப்படின்னா அது இதனுடைய அதனுடைய. திஸ் இஸ் த ஹவுஸ் ஆஃப் சாம் அப்படின்னா இது சாமினுடைய வீடு அப்படின்னு சொல்ற ஒரு சவுண்ட் வருது இல்லையா, அவனுடைய இவனுடைய. சோ அதே மாதிரி இங்க இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுடைய ரிசல்ட், உன்னுடைய சோம்பேறித்தனத்தினுடைய ரிசல்ட், இந்த இடத்துல மட்டும்தான் அந்த சவுண்ட் வருது. சோ இந்த இடத்துல ரிசல்ட் ஆஃப் பத்தி நம்ம பாக்குறோம். So இந்த எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கு. The result of the experiment was satisfactory. It is the result of laziness. It is the result of the experiment. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். இங்க நம்ம சில வேர்ட்ஸ் வச்சிருக்கோம். இதுக்கு பாத்தீங்களா நமக்கு ஜென்ரலா about, adjective plus about பத்தி ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். அதுல நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, பற்றி, நினைத்து, குறித்து, இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு நம்ம அபவுட்ன்ற கலோகேஷனை யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் அட்ஜெக்டிவ் கூட அபவுட்டை சேர்த்து கலோகேஷனா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் அதே மாதிரி ஒரு சவுண்ட் வரும், அதை பற்றி அந்த மாதிரி ஒரு சவுண்ட் வரும். ஆனா கூட சில வார்த்தைகள் கூட நம்ம அபவுட்டை சேர்க்க மாட்டோம். இதை சொன்ன உடனேயுமே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு வார்த்தை வந்து டிஸ்கஸ். டிஸ்கஸ் அபவுட் நம்ம சொல்ல மாட்டோம், வெறுமனே டிஸ்கஸ் தான் சொல்லுவோம். இங்க சில வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு, இதுல நாம அதே பற்றி அப்படிங்கிற சவுண்டுக்கு நம்ம அபவுட் இல்ல, அதுக்கு பதிலா ஆஃப் சேர்த்து யூஸ் பண்ணுவோம். ரொம்ப காமனா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கலோகேஷன் வந்து அவேர் ஆஃப். இதுல கன்சிடர்ன்ற வார்த்தையை நான் கொடுத்திருக்கேன். டிஸ்கஸ் மாதிரியே கன்சிடர் கூடிய எந்த ஆஃப் அல்லது அபவுட் ரெண்டுமே நம்ம சேர்க்க மாட்டோம். பட் அவேர், டிஸ்கிரிப்ஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மென்ஷன் இது கூட நம்ம ஆஃப்ன்ற ப்ரப்போசிஷனை சேர்த்து யூஸ் பண்ணுவோம். இப்போ அவேர் ஆஃப்,
இதை பற்றி அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, போக்குவரத்து விதிகள் பற்றி அவளுக்கு தெரியாது. she is not aware of the traffic rules. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப், நடிப்பு பத்தின எந்த அனுபவமும் அவளுக்கு இல்ல. she has no experience of acting. டீச்சிங் பத்தின எந்த அனுபவமும் இல்ல அப்படின்னா she has no experience of teaching அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மென்ஷன் ஆஃப், இதை பத்தி எந்த குறிப்பும் இல்லை, இதை பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை. இந்த இடத்துல எல்லாம் தான் நம்ம மென்ஷன் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு டாக்குமெண்ட்லயோ எதுலயோ இதை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்க, இல்ல அதை பத்தி எதுவும் சொல்லல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ அவரோட ரோல் பத்தி இதுல எதுவும் குறிப்பிடப்படவில்லை. there was no mention of his role. there was no mention of his role. சோ இந்த வீடியோல நாம அட்ஜெக்டிவ்ஸ் கூட ஆஃப்ன்ற கலோகேஷன் எப்பெல்லாம் வரும், எப்படியெல்லாம் நம்ம அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ so much.